வீட்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சமையல் செய்யணுங்கிறது சாதாரண விஷயமே இல்ல. அவங்களுக்கு புடிச்ச மாதிரியும் இருக்கணும். அதேபோல வந்து டேஸ்ட்டாவும் இருக்கணுன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். இதில வந்து நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன தேவைங்கிறதே நம்ம மறந்து போய், அவங்களுக்காகவே எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டோம். இதில ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பிட்டதில எதெல்லாம் மீதம் இருக்கோ, அதெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டே நம்ம என்ன ஆயிடுவோம், நம்மளுடைய உடம்ப கவனிக்காமலே போயிட்டோம். இன்னைக்கு அதேபோல தான். நான் செய்ற சமையல் வந்து எனக்கானதாவும் இருக்கணும். அதேபோல ஃபேமிலிக்கும் வந்து ஹெல்தியாவும் இருக்கணுன்றதுனால, ஒரே மாதிரி காய்கறிய கட் பண்ணி, சம்பா கோதுமையில உப்புமா ரெடி பண்ணி வச்சுட்டு, எனக்கு வந்து நானு 2 முட்டை வச்சு ஆம்லேட்டும் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஏன் நீங்க அதே சம்பா கோதுமையே சாப்பிடலாமே, அதுவே உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணும், ஹெல்த்துக்கு நல்லது தானே நெனைக்கலாம். ஏன்னா முன்னாடி நாள் நைட்டு தான் நான் சப்பாத்தி சாப்பிட்டேன். திரும்பவும் கோதுமை ஐட்டமே சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் மூஞ்சால அடிச்ச மாதிரி இருக்கும். அதனால எனக்குன்னு தனியாவே இத ரெடி பண்ணிக்கிட்டேன். நமக்கு புடிச்ச எல்லா காய்கறியுமே பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருந்தேன். அதில ஒரு பாதிய வந்து சம்பா கோதுமை உப்புமாவுக்கும், இன்னொரு பாதிய முட்டை ஆம்லேட்டுக்கும் ரெடி பண்ணிக்கிட்டேன். கோதுமை உப்புமாக்கு 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் வீடியோல காமிக்கிற மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும் நல்லாருக்கு. வயித்துக்கும் ஃபில்லிங்கா இருக்கு.